தமிழ் சினிமா உலகத்தில் எனக்கு அடி எடுத்து 51 வருஷம் ஆகுது. இந்த 51 வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி படம் ஃபஸ்ட்டு டைம் தமிழில். அதனால் தயவுசெய்து ரசிகர்கள் எங்கெல்லாம் வந்து பார்த்து வாழ்த்தி, சகோதரர் விஜயகாந்துடைய பையன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு, அற்புதமாக பண்ணியிருக்கார். அவரை தவிர வேறு யாரும் செய்ய முடியாதுன்ற அளவில் பண்ணியிருக்கார். அதனால் நீங்கள்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு, அற்புதமான படத்தை இப்போ எடுத்த நம்ம இயக்குனர் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த மாதிரி படம் நான் பார்த்தது, நான் அப்படியே பேனிக் ஸ்ட்ரிக்குனாக இருக்கேன். டெஃபினட்டாக நான்லாம் இன்னொரு தடவை 2 தடவை பார்ப்பேன். நன்றி. சார் 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 வாங்க வாங்க சரோஜி வாங்க சார். படைத்தலைவன் படம் ஒரு வித்தியாசமான படமாக தான் நான் பார்க்குறேன். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா, நான் வந்து விஜயகாந்த் சாரை பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா சண்முக பாண்டியனுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, இது ஒரு வித்தியாசமான திரைக்கதையில் ஒரு ஆக்ஷன், எமோஷன், அது ஹியூமன் சாக்ரிஃபைசஸ் மாதிரி சில காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம இருக்கிறோன்றதை வந்து சுட்டி காட்டுறாரு. அது கடைசி எண்டிங் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும், அது குட்டிகள் சில பேர் எப்படி ராங்காக பயன்படுத்துகிறாங்கன்ற ஒரு கருத்தையும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் சிவபாண்டியனுடைய பெர்ஃபார்மன்ஸும் சரி, அவர் எடுத்துக்கிட்ட கதை வந்து ஒரு யானைக்காக தன் தேடி போகிறது தான் கதையாக இருந்தால் கூட அது ஒரு இமோஷன் பேஸ்டாக கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அன்பு சார் டைரக்டர் நல்ல குட் ஜாப், கேமராமேன் டீம் நல்லா பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து எடுத்த விதமும் நல்லா இருந்தது. ஐ ஹோப் திஸ் மூவி டஸ் வெரி வெல். அண்ட் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து விஜய் சார் வந்து தான் பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. அண்ட் இட் இஸ் ரியலி நாஸ்டாலஜிக் டு see him on the screen, though it is AI generated. நல்லா இருந்துச்சு படம். அண்ட் ஐ விஷ் சண்முக பாண்டியன் ஆல் தி பெஸ்ட். அவரோட இன்னொரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஐ விஷ் him all the best in his career. விஜய் சார் மாதிரியும் சண்முக பாண்டியன் நல்ல நிலைமைக்கு வரணுன்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். படைத்தலைவன் படத்தை இப்போ பார்த்தோம். அரவிந்த் இப்படி வந்துருங்க. படைத்தலைவன் படத்தை இப்போ பார்த்தோம். நாங்கள் உண்மையிலே வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குது. விஜயகாந்த் சார் பையன் வந்து மறுபடியும் விஜயகாந்த் சார் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவரோட ஆக்ஷன் வந்து அப்பாவுக்கு பையன் தப்பாகவும் பிறந்திருக்கான். அதுவும் 6 அடியில் அவனை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. சாதாரண ஒரு பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து மிகப்பெரிய ஆக்ஷன் ஆக்கியிருக்காங்க. இன்டர்வலில் பார்க்கும்போது விஜயகாந்த் சார் வந்து அப்படியே இன்டர்வல் லைன் வந்து அவரே ஃபைட் பண்ண மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சீனில் வந்து விஜயகாந்த் வரும்போது தேட்டரில் வந்து நிச்சயமாக இவ்வளோ பெரிய ஆரவாரம் இருக்குன்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. வந்து எனக்கு இன்னும் வந்து மறுபடியும் விஜயகாந்த் சார் ஓப்பனிங்கில் வந்தால் எவ்வளோ அதிருமோ அவ்வளோ அதிர்ச்சி தேட்டரு. உண்மையாக வந்து இன்னும் அவர் வந்து மக்கள் மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறது பார்க்கும்போது நல்லா தெரியுது. ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் இது வரைக்கும் வந்த படங்களில் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட் வந்திருக்குமான்னு சந்தேகம் தான். அவ்வளோ எமோஷனலாகவும் இன்டர்வல் பிளாக்ல வந்து ஒரு விஜயகாந்த் வந்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் பார்க்கும்போது மறுபடியும் விஜயகாந்த் சார் 2 விஜயகாந்த் அப்பனும் மகனும் சேர்ந்து அடிக்கிற மாதிரியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஆக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க சண்முக பாண்டியன். உண்மையாகவே வந்து அவரோட அருள் வந்து மறைஞ்சிருந்தாலும் கேப்டனோட விஜயகாந்த் சாரோட ஆசீர்வாதம் வந்து பையன் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக நடிக்க வச்சுருக்க நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் வந்து மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் நீங்கள் வந்து உடனே ரிவ்யூ பண்ணுறவங்க அந்த படத்தை பற்றி இதுவாக எழுதாதீங்க.
கதை வந்து மெதுவாக வந்து ஒரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவனை வந்து கொண்டு வந்து ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது தான் படம் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் படத்தை பார்த்து ரிவ்யூ பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணுறவங்க அரைகுறையாக வந்து ஒரு ரீலை பார்த்து 2 ரீலை பார்த்து விமர்சனம் பண்ணாதீங்க. 4வது ரீல்லேருந்து அந்த படம் வந்து பிக்கப் ஆகி இன்டர்வல் வரும்போது வந்து ஒரு பாதி கிளைமேக்ஸ் வருது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நிச்சயமாக சண்முக பாண்டியனுக்கு இது ஒரு பெரிய ஆக்ஷன் படம். தமிழ் சினிமாவுக்கும் மறுபடியும் ஒரு ஜூனியர் விஜயகாந்த் சார் வந்துட்டார் தான் தோணுது. நிச்சயமாக ஆல் தி பெஸ்ட் சண்முக பாண்டியன். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். படைத்தலைவன் வந்து ஒரு மிகச்சிறந்த படம். அதாவது ஒரு அனிமல் லவ் வர்சஸ் ஹியூமன் லவ். இந்த மேட்ரு வந்து எடுத்த எந்த படமுமே வந்து தோற்றதில்லை. ஸோ இந்த படம் பிரம்மாண்டமாக மேக்கிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. டைரக்டர் குறிப்பாக வந்து அவர் எடுத்துக்கிட்ட கதையை அழகாக பியூட்டிஃபுல்லாக மெதுவாக ஆரம்பித்து போக போக விறுவிறுப்பாகவும் ஒரு இன்டர்வெல்லில் வந்து ஒரு பெரிய கிரிப்போடவும் முடிச்சிருக்காரு. தம்பி வந்து சண்முக பாண்டியன் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவருடைய ஹைட்டு, அவருடைய மேன்லினஸ், அவருடைய ஃபைட் ஸ்டைல் பார்க்கும்போது ஒவ்வொரு அடியும் விஜய் சார் அடிக்கிற மாதிரி அடித்தார். அப்படியே அது சோமர் சால்ட்டு போட்டு அடிக்கிறது, சிசர் கட் அடிக்கிறது, எக்ஸலண்ட். திருப்பியும் விஜயகாந்த் நம்மக்கிட்ட வந்துட்டார்ன்ற ஒரு ஃபீலிங்கை எங்களுக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சண்முக பாண்டியன் மறுபடியும் கேப்டனை பார்த்த ஒரு உணர்வை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்திட்டாரு. கேப்டன் வர ஒரு காட்சி வந்து ரொம்ப அற்புதம். அதாவது வந்து அதை எப்படி சொல்கிறேன்னே தெரியல. மறுபடியும் அதுக்கு ஈக்குவலாக சண்முக பாண்டியன் சண்டை காட்சிகளில் பட்டையை கிளப்பியிருக்காரு. அதை படத்தை பார்க்கும்போது தான் அதை வந்து எல்லாருமே உணர்ந்து ரசிப்பாங்க. ஏன்னா கேப்டன் படத்தை பார்க்குற அதே ஒரு உணர்வு நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சண்முக பாண்டியன் ஏற்படுத்தியிருக்காரு. ரொம்ப அற்புதமாக சொல்லணும்னா ஒரு பெரிய ஹீரோயிசம், ஒரு பெரிய ஹீரோன்ற மாதிரி காட்டாமல் ஒரு சாதாரண கேரக்டராக அவர் உருவாக்கி கொண்டுட்டு வந்து கடைசியாக அத்தனை யானைகளுக்குமே படை தலைவனாக ஆக்குனது வந்து டைரக்டரோட அற்புதமான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். நிச்சயமாக மக்களுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு சென்று பார்க்கக்கூடிய ஒரு அன்பை சொல்லக்கூடிய ஒரு படம். அதாவது யானை மேலே எப்படி ஒரு பாசம், அந்த யானை எப்படி ஒரு பிள்ளையாகவே மதித்து அவங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த யானைக்காக இவர் எவ்வளோ போராடுறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்கிற விதம் ரொம்ப அற்புதம். நிச்சயமாக இது ஒரு சண்முக பாண்டியனுக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும். தந்தையின் பெயரை அவர் மீண்டும் பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வார். கேப்டனோட ஆசையோட இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். வாழ்த்துகிறேன். நன்றி. தம்பி அங்கே தான் படைத்தலைவன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படம். ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஃபிலிம். பல ரெகுலர் ஜானரில் இல்லாமல் வேறு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குற ஒரு வித்தியாசமான படம் இது. இதில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சண்முக பாண்டியன், அப்புறம் டைரக்டர் கஸ்தூர் ராஜா ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் கேட்கவே வேண்டாம். இளையராஜா சார் சாங்ஸும் சரி, 2 சாங் தான், 3 சாங் இருக்குது படத்தில். அப்புறம் ரீரெக்கார்டிங் ரொம்ப மிரட்டிட்டார் ராஜா சார். ஃபோட்டோகிராஃபர் சதீஷ்குமார், அவரை பாராட்டணும். லைட்டிங்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. லொக்கேஷன்ஸ் வந்து ரொம்ப நமக்கு பார்த்தராத புது ஜாகிரஃபியை காட்டுறாங்க படத்தில். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆன் த ஹோல் இது ரொம்ப நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபில்ம் இது. ஆக்ஷன் காட்சியில் வந்து அப்படியே விஜயகாந்த் சாரை ஞாபகப்படுத்துகிறார் சண்முக பாண்டியன். விஜயகாந்த் சார் இல்லாத ஒரு குறையை அவர் தீர்த்து வைப்பார்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். வாழ்த்துக்கள்.